Hi, hello everyone. Welcome to my YouTube channel Intumadi. If you like my video, do subscribe my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு பேக்கெட் மாவையும் நீங்கள் ஒரு பவுலில் கொட்டி இது கூட 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 கையிலையும் நெய் எடுத்து நல்லா தடவிக்கணும். 2 கையிலையும் நெய் தேய்ச்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த சைஸில் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வைக்கணும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற பால்ஸ் எல்லாம் இதில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பால்ஸும் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். பால்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அதை மாற்றி வச்சுக்கலாம். சைடில் இன்னொரு பெரிய பவுலில் 1/2 கப் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பெரிய சைஸ் டம்ளரில் 1/2 கப் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். ஒன் பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸில் எனக்கு அரௌண்ட் 60 பால்ஸ் வந்தது. அந்த 60 பால்ஸுமே நான் டீப் ஃப்ரை பண்ணி முடிக்க போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கலர் கிடைக்கும். நீங்கள் ஃப்ளேமை மீடியம் டு ஹை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி டார்க் பிளாக் கலரில் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் மெயின்டைன் பண்ணணும். எல்லா பால்ஸுமே கரெக்டாக நான் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இந்த பால்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பில் சோக் பண்ணணும். அதுக்கு சுகர் சிரப்புக்கான தண்ணி கொதிக்க வச்சுருந்தா அது கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நான் ஸ்மால் சைஸ் கப் எடுத்திருக்கேன். அந்த ஸ்மால் சைஸ் கப்பில் 5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கலரிங் பவுடர் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்த்தாதது உங்கள் இஷ்டம்தான். ஒரு கரண்டியில் நல்லா கலரிட்டே இருங்க. நமக்கு அப்போ சுகர் சீக்கிரமாக கரைஞ்சிரும். 7 ஏலக்காய் எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதை நான் இந்த சுகர் சிரப் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப் ரெடியாகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆச்சு. 5 மினிட்ஸ் ஆகி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சிரப் சூடாக இருக்கும் போதே நம்ம குலாப் ஜாமுன் இதுக்குள்ளே போட்டுறணும். இது சூடாக இருக்கும் போதே நம்ம போட்டால் தான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற குலாப் ஜாமுன் பால்ஸை இந்த சிரப்புக்குள்ளே போட்டு சோக் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாவ் செமையாக இருக்குது. ஜாமுன்ஸ் எல்லாம் நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். This video is sponsored by BuyMode mobile app. This is an e-shopping app. இந்த e-shopping ஆப்போட இன்ஸ்டாலேஷன் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். வெல்கம் போனஸ் அமௌண்ட் மட்டும் இல்லாமல் நிறையா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் ரிவார்ட்ஸும் கிடைக்கும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுங்கிறத நீங்கள் சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் கிட்ஸ் ஆக்சசரிஸ், உமன்ஸ் ஆக்சசரிஸ், மென்ஸ் ஆக்சசரிஸ், மொபைல் ஆக்சசரிஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம், க்ராசரி ஐட்டம், ட்ராவல் கேஜெட்ஸ், கிச்சன் யூட்டென்சில்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மெனி ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸோட ஸ்டாக் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ஐட்டம்ஸ் எல்லாம் நீட்டாகவும் சேஃபாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் பேக் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. கஸ்டமர் சர்வீஸும் நம்மளோட கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நம்ம என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி ஷாப்பிங்.